da-da-ba-dee-ba, da-da-ba-dee-ba, da-da-ba-da-da-da-da-da-da-da-da. City of stars, are you shining just for me? ஹலோ வணக்கம். Hi. ஹலோ, திஸ் இஸ் விஷால் சந்திரசேகர். நம்ம வந்து அவரோட ஸ்டூடியோவில் இன்றைக்கி இருக்கோம். இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் யூஸ் மாற்றி யோசி வித் மாதேவன் நம்ம வந்து ஒரு கேஷுவல் ஜாம் செஷன் பண்ண போகிறோம் வித் விஷால் சந்திரசேகர் அண்ட் டீம். அப்படி நீங்களே சொல்லிடுங்க ஒருத்தவங்க பேரா. They will introduce themselves. அப்படிங்களா? சூப்பர். அப்படியே He is சொல்லுங்கள். violinist Manoj, and that is my wife Sinduri. She is also a singer. This is Mackenzie. He is an acoustic guitarist, and this is Rajesh. He is also a singer. ஹலோ, சொல்லிட்டீங்களா? டிலே பண்ணிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குற்றம் 23 படம் வருது, சிம்பா படம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜில்ஜங் ஜக் அந்த படத்தில் வந்து நிறைய வித்தியாசங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் படிக்கிறோம். அங்கங்கே ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு பிளெண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சந்தோஷ் நாராயணன், அனிருத், ஷான் ரோல்டன் எல்லாரோட வாய்ஸும் ஒரே ஆல்பமில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஒரு கம்போசர் விஷால் சந்திரசேகர். ஸோ இனம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் நடந்து அந்த படத்தை சம்மந்தமாக அது இவரோட கேரியரில் எதாவது இம்பேக்ட் இருந்ததா, இந்த மாதிரி விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஸ்டூடியோவில் இருக்கோம். ஏன் வந்து வாத்தியங்கள்லாம் வச்சுட்டு நம்ம கூடிய சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் இசைஞானி பிளெண்டில் ஒரு இளையராஜா பாட்டு வருது, ஏஆர் ரஹ்மான் அவரோட பாட்டு வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லான பாடல்கள்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சொன்னேன் இல்லையா, சந்தோஷ் நாராயணன் அண்ட் ஷான் ரோல்டன் ரெண்டுமே வந்து யூனிக் வாய்ஸ், ரெண்டுத்தையும் ஒரே பாட்டில் கொண்டு வரணுன்றது எப்படி யோசிச்சிங்க, எப்படி நடந்தது? அது ஆக்சுவலாக வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங். ரெட் ரோடு வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் தட் நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம் ஜில்ஜங் ஜக்குக்கு. அப்போ வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 டியூன்ஸ் கொடுத்தேன் தீரஜ்க்கு. எதுவுமே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலி சரி, நம்மளுக்கு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. அது 8வது டியூன் தான் வந்து ரெட் ரோடு. அதுக்கப்புறம் கேட்டுட்டு வந்து சித்தார்த்தோட ஃபர்ஸ்ட் ஹன்ச் என்னென்னா, இது வந்து சந்தோஷ் நாராயணன் பாடினா தான் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லை, இதில் வந்து ஸ்கேட்டிங் இருக்குது. ஸ்கேட்டிங்னா வந்து திடாபிடிபா திடாபிடிபா அதெல்லாம் வந்து ஸ்கேட்டிங். ஸோ அது வந்து ஷான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பட் தென் வி வேர் ஹேவிங் அ டிஸ்கஷன், ஷான் பண்ணலாமா சந்தோஷ் பண்ணலாமா அப்படின்னு. பட் தென் வி டிசைடட் லெட்ஸ் யூஸ் போத் ஆஃப் தெம். ஸோ அப்படி தான் அது. விஷால் சந்திரசேகரோட ஸ்டூடியோவில் ஒரு கேமரா வச்சு எட்டி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இன்டர்வியூ இருக்க போது. அங்கங்கே கட் ஆகும், அங்கங்கே ஜம்ப் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே தானேங்க? ஸோ ரெட் ரோடு, கேன் வி ஸ்டார்ட்? வண்டர்ஃபுல். வாழ மீனுக்கு விலங்க மீனுக்கு பாட்டு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்படிதான் ஒருத்தர் மைக் பிடிச்சிட்டே இருப்பார். அந்த வேலையை கொடுத்துட்டார் விஷால் சந்திரசேகர் நமக்கு. ஸோ கேன் வி ஸ்டார்ட் திஸ் ஜாம் செஷன் வித் ரெட் ரோடு? யா. ரெட் ரோடு 2 லாரியும் ரைட் ஒடிச்சு நேர போய் விட்டு வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் நட்டு நடுவுல மோதிருச்சு. ரெட் ரோடு 2 லாரியும் ரைட் ஒடிச்சு நேர போய் விட்டு வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் நட்டு நடுவுல மோதிருச்சு. மொட்டை வெயிலில பட்ட பகலில் இத வேடிக்கை பார்க்க வந்தான் நம்ம வெள்ளக்கொடி வேந்தான். பட்டினத்து பூதம் தீப்பிடிப்பத பத்தி எறிவத, ஐயோ பத்தி எறிவத பொத்தி தூரம் நின்னு பாப்பத விட்டு புட்டான். அந்த பறகா வெட்டி பையன் பக்கம் நின்னு கைய கட்டி வெட்டி தீப்பட்டு கருவி கைட்டி விட்டு ஓடுனா. நன்னா நன்னா பட்டா பட்டி மட்டும் மாட்டி சிட்டா பறந்தாண்டா. அவன் ரைட் ஹேண்ட் காட்டி லெஃப்ட் லாரி எரி ஹிஸ்டரியானாண்டா. தடாபிடிபா தடாபிடிபா தடாப்தா தாத்தா தரரரரரரா தராரிரிரா ஜிபிடிபா. வண்டர்ஃபுல், சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு திரும்ப பாடல் ஆரம்பிக்கிறோம். இனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க, சந்தோஷ் சிவன் அவர்கள் டைரக்ஷன், பெரிய டீம். அந்த படம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா 2-3 நாள்லேயே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால எடுத்துட்டாங்க, ஸ்க்ரீன்ஸ்லேருந்து நின்றுடுச்சு. சந்தோஷ் சிவன் அவர்கள் வந்து ஏற்கனவே வெல் ரெக்கக்னைஸ்ட் டெக்னீஷியன், எல்லாம் ஓகே. பட் விஷால் சந்திரசேகர் அப்படின்ற ஒரு மியூசிக் கம்போசருக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு பெரிய கேரியரில் ஒரு அடியாக இருந்ததா? ஆமாம், ஏன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 இயர்ஸ் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பிரேக்காக வந்து சந்தோஷ் சிவன் சாரோட படம் வந்து அமையும் போது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூனால வந்து அது ஸ்டால் ஆகிட்டு நிற்கிறது வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் மை கரியர். அண்ட் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஸோ மெனி லாங் இயர்ஸ் ஃபஸ்ட்டு பிரேக்கே வந்து ஒரு படம் வந்து பேன் ஆகிறது வந்து ஒரு பெரிய அடி தான். அண்ட்
it affected me for one whole day. So whole day I was not talking, silent உட்காந்துட்டு இருந்தேன். But then there was hope that came in the form of அப்படியே ரெட் ரோடு வந்துருச்சு, வழியை பிடிச்சி போயிட்டே இருந்தீங்க. சூப்பர். உங்கள் ஒய்ஃப்ட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேன் ஐ? எஸ். யா. இப்போவும் கூட நிறைய பேர் இவங்களோட பாட்டெல்லாம் கேட்டு இப்போ இந்த ஃபேஸ்புக்கெலாம் லிசனிங் டு அப்படிலாம் போடுறாங்க இல்லையா, ஒரு ஆப்ஷன். அதில் வந்து அண்டர் ரேட்டட் மியூசிக் கம்போசர் ஆஃப் கோலிவுட் அப்படின்னு போடுறாங்க. ஸோ இவ்வளோ ஆல்பம்ஸ் வந்த பிறகு கூட, ஹிட்ஸ் கொடுத்த பிறகு கூட ஏன் இன்னும் அந்த பிராண்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நிறையா லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தானா people get to know you better. So but some music directors, they tend, they do not want to sort of do it because they are studio musicians. So their music speaks for themselves. So I don't think there's underrated or overrated or anything. நான் பதில் சொல்றேங்க. என்னன்னா நான் இது வரைக்கும் ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணல, சரியா? that is the main reason why I might be called as that. But என்னன்னா quality of the music will not change whatever I do. Hero is the face of the movie always. ஏன்னா வந்து இப்போ ஜென்ரலாகவே ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அவங்க கம்ப்யூட்டர் நோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் லிஸ்ட் எடுத்திங்கன்னா சூர்யா சாங்ஸ், விஜய் சாங்ஸ் தான் இருக்கும். இட் ஒன்ட் பி லைக் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா வந்து வேறு பிராண்டுன்னு வச்சுக்கோங்க, வேறு லீக். பட் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பேஸ் பண்ணி தான் எல்லாமே ட்ராவல் ஆகுது. ஸோ ஹீரோ இஸ் த ஒன் ஹூ இஸ் த ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஹி பிரிங்ஸ் யூ த ரீச். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் போது ப்ராப்ளி ஐ வில் ஆல்சோ கெட் இன் டு தட் பிக். வண்டர்ஃபுல், சூப்பர். அண்ட் அடுத்து உங்களோட ஒய்ஃபை பேர் தான் பிங்க் ஃப்ளாய்டா? ஆமாம் ஆமாம், அதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டாகுக்கு இல்லாமல் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக பேஜ் அது இதுதான் ப்ரொஃபைல் தான். கொஞ்சம் ஓவராக இல்லை இது? இல்லை, அவர் நடிச்சிட்டாரு வேற, அதனால அவங்க சொல்லிடுங்க அதை பற்றி. ஆக்சுவலி ஒரு சேனலுக்கு வந்து he did a promo, small promo. சரி, சுட்டி சாம்பியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோக்காக செம்மையாக நடிச்சான். ஸோ ஒரு ஃபுல் டே வந்து ஆக்சுவலி செட்ஸில் வந்து ஹிஸ் போர்ஷன் வாஸ் சப்போஸ் டு ஒரு மார்னிங் 9 to ஈவினிங் 3 வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ பட் ஹி ஃபினிஷ்ட் இட் பை. இது வேறு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் மாஸ். இருந்தாலும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எதுக்குன்னா வந்து அவன் மட்டும் தனியான ஒரு ஃபர்ரி படி கிடையாது. அவனுக்கு நிறைய டாக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில். இது உங்களுக்கு போச்சுல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 டாக்ஸாகவே ப்ரொஃபைல் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாது நமக்கு ஃபேஸ்புக்கில். ஸோ தட் இஸ் நாட் ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் அவங்களுக்கும். தயவு செய்து மெசேஜ் பண்ணி மீட் பண்ணிட்டு வந்தோம்னா சொல்லாதீங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல? அந்த மாதிரி இன்னும் நடக்கல. அப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலை இப்போ ஃபேஸ்புக்கு அப்புறம் டிண்டர்னு பேர் போகிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நீங்களே சொன்னீங்க ஏஆர்ஆர் அண்ட் இளையராஜா வேறு லீக் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்காக இன்ட்ரடக்ஷன்லேயே பேசினோம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் இளையராஜா அவர்களோட ஒரு மிக்ஸ், ஒரு பிளெண்ட். கேன் வி ஸ்டார்ட் இட் நவ்? ஓகே. இதுக்கு நான் மைக் பிடிக்கணுமா? இல்லை. பூட்டுக்கள் போட்டாலும் வீட்டுக்குள் நிற்காத காற்று, தோட்டத்தில் மல்லிகை கூட்டத்தில் பாடாத பாட்டு, பாட்டெடுப்போம் வா வா, பூத்தெடுப்போம் பூவா, கட்டுக்காவல் விட்டு போக பட்டுப்பூச்சி வட்டம் போடும் நாள்தான். பூட்டுக்கள் போட்டாலும் வீட்டுக்குள் நிற்காத காற்று, தோட்டத்தில் மல்லிகை கூட்டத்தில் பாடாத பாட்டு. பிரில்லியன்ட். கேஷுவல் ஜாம் செஷன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி அது கேஷுவலாக ஆரம்பிச்சதுனால அது பேர் கேஷுவல் ஜாம் செஷன்ஸ். அண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நானும் ஒய்ஃபும் வந்து சும்மா கேஷுவலாக பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து
அது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. ஸோ வி டிசைடட் லெட்ஸ் டூ திஸ் எவ்ரி வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் வி காட் மெக்கன்சி பெர்ஃபார்ம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து கௌதம் ஹீலர் கேமன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி இதுக்கு ஒரு பேஜ் ஆரம்பிச்சுட்டு வாரம் வில் இன்வைட் நியூ மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாக இருக்கலாம், and everyone gets a chance to showcase their talent. And it's basically the idea of not putting it on YouTube is to, we don't want any monetary or financial this thing, or music should be free. So that is the idea we started Casual Jams. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் குற்றம் 23 படத்துலேருந்து ஒரு காப்புக்கு காதல் வந்தால் எப்படி பாடுவார் அப்படின்றத அப்படியே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும் பொறி வைத்து பாடல் போயிருமா? 1 2 3 4. பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே, இடுப்புக்கு கீழே சூடும் நீரக்கம் கூட இல்லை, இதயத்தில் காயம் கொண்டேனே, மிடுக்காக திரிகின்ற என் திமிரை தின்றாளே, துடுக்காக உயிர் மேலே துப்பாக்கி வைத்தாளே, குமிழுள்ளே சிறை சென்ற காற்றாக கழித்தேனே, ஆகாயம் என்னை தீண்டுதே, பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே, இடுப்புக்கு கீழே சூடும் நீரக்கம் கூட இல்லை, இதயத்தில் காயம் கொண்டேனே. வந்ததுலேருந்து பிச்சு, ஸ்கேலு, நோட்டு, சி ஷார்ப், எஃப் மைனர், இ மைனர்னு ஒரே இசை வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கு காதில். ஆனால் அவர் இருக்கார் பாருங்கள், சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் வாசிங் எல்லாம் பார்த்துருக்காரு. மிஸ்டர் மெக்கி, நீங்கள் என்ன பண்ணுற, எதுக்கு ஃப்ரேமில் இருக்குன்ற மாதிரியே பார்க்குறீங்க அதானே? அப்படிலாம் இல்லை. ஓகே, சிம்பா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு படம் வருது, அண்ட் யூர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். உள்ளே வரும்போதே சொன்னீங்க அதை பற்றி. எஸ்டிஆர் வேறு ஒரு பாட்டு பாடியிருக்கார், பிஞ்சில லவ் ஃபெயிலியர் சாங். ஏன் அதுக்காக தான் அவர் கூப்பிட்டீங்க? அப்படிலாம் இல்லை எப்படி இல்லை, ஆக்சுவலி என்னென்னா அவரோட வாய்ஸ் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும், அந்த சாங்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் என்னென்னா இன்னொரு விஷயம், அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருந்தேன்னா ஸ்ட்ரிங் குவார்டெட் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்ட்ரிங் குவார்டெட்னா நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை எங்கேயும் என்னதுன்னா ஒரு வயலினு, ஒரு வியோலா, ஒரு செல்லோனா இப்படி ஒரு பெரிய வயலினாக இருக்கும், அது வந்து உட்காந்து வாசிக்கிற வயலின், இன்னொரு ஒரு டபுள் பேஸ். ஸோ இது வந்து நம்ம மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும்னா அதுக்கு கரெக்டான ஒரு கேரிங் வாய்ஸ் வந்து சிம்புவோட வாய்ஸ் தான். ஸோ அதில் உங்களுக்கு சிம்புவோட வாய்ஸும் கேட்கும், இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு குவார்டெட்டும் கேட்கும். வண்டர்ஃபுல், சூப்பர். லாலாலன் படம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்த அந்த படம். ஸோ சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நீங்களும் உங்கள் ஒய்ஃப் எனக்கு பாடி காமிக்கணும். ஷூரா? சீரியஸாக இப்போ உடனே இல்லை, பட் இந்த ஏஆர் ரஹ்மான் அவங்களோட பாடல் முடிஞ்ச உடனே. ஓகே, இப்போ ஏஆர் ரஹ்மான் சம பாட்டு ஒன்று. பார்க்காதே சூப்பர். ஓ, நடிச்சிட்டிங்க. பரவ பொண்ணு கிட்ட பாகவதம் பேசாதே, சைவர் மயிலில் வந்த சக்தி என்ன தள்ளாதே, பூக்கும் பூவெல்லாம் பூஜைக்கு என்னாதே, பொண்ணுக்கும் பூ பிடிக்கும் மறந்து விடாதே, திருமணம் கேட்கிறேன், திருநீராய் கேட்கிறேன், தேதி சொல்லிவிட மனம் மனம், பக்காதே பக்காதே பஞ்சாங்கத்தை பக்காதே, தள்ளாதே தள்ளாதே தாவணிய தள்ளாதே, கிள்ளாதே கிள்ளாதே கிளி மனச கிள்ளாதே, வாழ்க்கை வாழத்தானே. Done with it. Super. Thank you. And City of Stars. you don't know, 4 வரியாவது பாடணுங்க, அது ஈஸி தாங்க, அது பெரிய லிரிக்ஸ் இல்லைங்க, அது பெரிய விஷயமே இல்லைங்க. அடுத்தது சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ் ஃப்ரம் லாலா லேண்ட்.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பாடி காமிக்க போகிறாங்க நமக்காக. அவங்க லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதோட இந்த செஷனை இந்த இன்டர்வியூவை பிஹைண்ட் தி மாற்றி யோசி வித் மாதிரியோட இந்த எபிசோடை நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். ரொம்ப நன்றிங்க இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு. ஸோ கேன் வி ஸ்டார்ட்? City of stars, are you shining just for me? City of stars, there's so much that I can't see. City of stars, just one thing everybody wants. They're in the bars and through the smoke screen of the crowded restaurants. Thanks a lot. This is Vishal Chandrasekharan. This is Sindhuri Vishal with one awesome gumbal of friends. Thanks a lot, brothers. Thank you. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் தி மாற்றி யோசி வித் மாதேவன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கலன்றலாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் கூட ஜாமிங் செஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஆன் தி வேல இருக்குது. நன்றி. தேங்க்யூ பிரதர்.